இன்றைக்கி நம்ம செலவே இல்லாமல் மஜாவாக எப்படி கிளாஸ்கோ சுற்ற போகிறோம் தான் காட்ட போகிறேன். பஸ்ஸு காசு கணக்கு இல்லை. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கின உடனே பீ பண்ணலான்னு அர்ஜென்ட்டாக போனால் 30 பீ கேட்டான். சரி, தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்து அப்படியே மஜாவாக ஒரு வாக்கை போட்டா. அங்கே பார்த்தா பிரெட்டம் அங்கே இருந்துச்சு. சரி, நம்மகிட்ட தான் கோல்டு கார்டு இருக்குது, ஒரு ஃப்ரீ ஓட் சாயை போடுவோன்னு சொல்லிட்டேன். ஓட் சாய் அப்படியே அங்கே போட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டால் போகிற வெளில சரவணன் பவன் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு டைரெக்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ போயாச்சு. அங்கே ஃப்ரீ என்ட்ரி தான். அங்கே அப்படியே பார்த்தோன்னா அப்படியே ஹாரி பாட்டர் செட்டிங்கில் இருந்துச்சு எல்லாமே. அப்படியே சரியான மஜாவாக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஃப்ரீ என்ட்ரியில் நம்ம வில்லியம் ஹண்டர் மியூசியமுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு அங்கே இருந்த கலை பொருட்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இங்கேயுமே என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம பையன் வேறு அப்படியே நின்று இருந்தான் போஸ் குத்துன்னு. அங்கேயே அப்படியே மேலே கீழேன்னு அப்படியே டைம் ஓடி போச்சு ஒரு 3 மணி நேரம். சரி, மியூசியமு. அதுக்கப்புறம் அப்படியே மஜாவாக போனால் நம்ம கிங்ஸ் க்ரோவ் ஆர்ட் கேலரிக்கு போயிட்டோம். அந்த ஆர்ட் கேலரியில் இருக்கிற பொருள்லாம் அப்படியே சும்மா நோட்டம் விட்டுன்னு அதில் அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஓடி போச்சு. அதுலேயே அந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, சரியான டீட்டெயிலிங்காக இருந்துச்சு அந்த பெயிண்டிங்கு. நானே ஒரு 1/2 hour பார்த்துருந்தேன் அந்த பெயிண்டிங்கை. அதுக்கப்புறம் நம்ம பையனை கூட்டின்னு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போகிற வழியில் இவன் இது வேறு பார்த்துட்டான் அந்த போர்ட்டை. அதை பற்றின கதை வேறு சொல்லணுந்தான், ஸ்டாம்பு கதை மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு மச்சான் வாக்கிங்கை போட்டு எங்கடா போகிறோம் சாப்பிட்டான்னா, கிளாஸ்கோவில் எங்கே ஃப்ரீ சாப்பிட போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டேட்டா பஸ்ஸே வச்சுக்கிறான்ட்டான். சரி, என்னடா அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு குருத்வாரா கூட்டின்னு போனால் அங்கே போயிட்டு மஜாவாக ஒரு ப்ரேயரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டை வேறு கொடுத்தாங்க. ஸ்வீட்டும் சரியான டேஸ்ட்டுன்னு பார்த்தா கீழே சாப்பாடு அதை விட டேஸ்ட்டாக இருக்குது. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, தால், தயி எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம பையனோட வந்து அப்படியே உட்காந்து அது எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு சரிடா புள்ள, நம்ம சாப்பிட்டா மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சர்வீஸும் லைட்டாக பண்ணிவிட்டேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லா தட்டை கட்டு எல்லாத்தையும் கழுவத்துக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே மஜாவாக நம்ம பாருக் அம்ருதீன் ரெட் கார்டு வாங்காத சாட்டிஸ்ஃபைங்காக அப்படியே பார்த்துக்கினே பஸ்ஸில் ஏறி அப்படியே உட்காந்து ₹1 கூட செலவில்லாமல் திரும்பி எடின்பரா வந்து நம்ம சேர்ந்துட்டோம் இன்றைக்கி ட்ரிப்.